சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ ஒன் ஆஃப் த வியூவருங்க. அவருக்கு 20 லேக்ஸ் அவர்கிட்ட லம்சம் இருக்குங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? அவருக்கு என்ன பிளான்னா, மாசமானா ஒரு ரூ. 20,000 இப்போதைக்கு வேணுங்களா? அவருக்கு வந்து ஐடி ஜாப்ல இருக்கிறாருங்க. கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டா இருக்கு. ஆ கொஞ்சம் ஒரு செகண்டரி இன்கம் மாதிரி இப்ப இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே சார். அவர் பிளான் பண்றது வந்து ஒரு மந்த்லி ஒரு ரூ. 20,000. அது வருஷம் வருஷம் இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாரி இன்கிரீசிங் பே அவுட்டா இருக்கணுங்க. ஓகே சார். ஓகே. அதான் அவரோட ரிக்குவயர்மெண்ட்டுங்க. 10,00,000 வந்து நம்ம எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும்னாங்க, 6%லேருந்து 9%க்குள்ள அவங்க ஆனுவல் பேசிஸ்ல வித்ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே. அவ்வளோதான் தம்ப் ரூலுங்க. நீங்க வந்து உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய பொறுத்து இருக்குங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும்னு விரும்புறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 6% வைக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் 6% ஒர்க் ஆகுது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆமா. வேணும்னு கேட்கறவங்க வந்து ஒரு 7% போலாங்க. இல்ல 8% கூட போலாம். மேக்ஸிமம் 9%க்கு மேல வேண்டாம். இந்த 6, 7, 8, 9%லாம் சொல்றோம் இல்லைங்களா? இது ஆமா வந்து சார். அந்த ஆனுவல் பேசிஸ். ஓகே. பெர் ஆனமா சொல்றீங்க? பர் ஆனம். அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்ப அவங்க வச்சிருக்கிற லம்சம்க்கு பர் ஆனம்க்கு 6லேருந்து 9%க்குள்ள நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா, மாசம் மாசம் எவ்வளவு வித்ட்ரா பண்ணலான்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஓகே சார். ஓகே. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு புரியறதுக்கு நம்ம ஒரு ரூ. 10,00,000 லம்சம்னு கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். அவங்க ரிக்வயர்மெண்ட்க்கு ஏத்த மாரி அவங்க கிட்ட இருக்கிற லம்சம்க்கோ, இல்ல வந்து அந்த லம்சம்க்காக வெயிட் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ ரூ. 10,00,000 வந்து 6%லேருந்து 9% ஆனுவல் பேசிஸ்லனா, அப்ப 6%னா எவ்வளோன்னா, மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா ரூ. 5,000. ஓகே சார். வருஷம் ரூ. 60,000 ஆகுது. 60,000 டிவைடட் பை கரெக்ட். 12 போட்டா ரூ. 5,000 வரும். ஆமாங்க. ஓகே இத சார். வந்து மேக்ஸிமம் அந்த 9%னா என்ன லிமிட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா அப்போ சார். 9%னா அவங்க எனி காஸ்ட் வந்து மாசம் வித்ட்ராவல வந்து ரூ. 7,500க்கு மேல போகக்கூடாதுங்க. ஓகே சார். ரூ. 90,000 ஆகுது. டிவைடட் பை 12 போட்டா ரூ. 7,500 வருது. கரெக்ட்டுங்க. ஓகே சார். ஓகேங்களா சார்? இப்ப இவரு வந்து ரூ. 20,00,000 போட்டுட்டு ரூ. 20,000 மாசம் மாசம் கேட்கிறாரு இல்லைங்களா? அவருக்கு வந்து மாசமான ரூ. 20,000ன்ற ரிக்வயர்மென்ட்க்கு என்ன அவருக்கு ஆப்ஷன் குடுக்கலாம்னா, இப்ப டிஃபரல்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாங்க. இப்ப ரூ. 20,000 ஏன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றத டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? அப்ப வந்து இவர் வந்து ரூ. 20,00,000 இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு ரூ. 10,000 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சார். சேஃபர் சைட்லங்க. இல்ல வந்து ரூ. 15,000 மேக்ஸிமம் பர் மந்த்க்கு வித்ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இமிடியேட்ல இருந்துங்களே. மேக்ஸிமம் சொல்ல வரேன் நானு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இல்லன்னா 3வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து டிஃபரல் மாதிரி விட்டுறலாங்க. ஓகே சார். ஓகே. ஏன்னா, இப்ப அவரோட ரிக்வயர்மென்ட்க்கு மேட்ச் பண்ணணும்னா, அப்போ என்ன அமௌண்ட் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூ. 40,00,000 தேவைப்படுதுங்க. அவரோட கார்பஸ் ரூ. 20,000 வித்ட்ரா பண்ணணும்னா. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு லிமிட்டேஷன் வந்து ரொம்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இன்ஃப்ளேஷனுக்கும், அவரோட ரிக்வயர்மென்ட்க்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப டிஃபரலும் போக முடியாதுங்க. 40,00,000 வரைக்கும் போக முடியாதுன்னும் போது, ஓரளவுக்கு கன்சிடரபிளா நம்ம வந்து அடுத்த லிமிட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 35,00,000 கன்சிடர் பண்ணலாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஒரு ரூ. 20,000 ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்கிரீசிங் பே அவுட்ல. ஓகே சார். ஓகே. அந்த ரூ. 35,00,000 எப்ப அவரால ரீச் பண்ண முடியும்னா, அந்த கோல் ஏன்னா ஒரு கோல் செட் பண்ணா தானே நமக்கு அந்த டார்கெட் தெரிஞ்சதுன்னா நம்ம அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்ப அந்த ரூ. 20,00,000 அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாருன்னா, 5 வருஷம் டிஃபரல் பண்ணாருன்னா, 12% இன்ட்ரெஸ்ட்லங்க. 12% ரிட்டர்ன்ஸ்ல அவருக்கு வந்து ரூ. 35,00,000 ரீச் பண்ணிடுவாரு. ஓகே சார். ஓகே. அந்த டே அவர் ரூ. 35,00,000 ரீச் பண்றப்போ, அடுத்த மந்த்ல இருந்தே அவர் வந்து மந்த் ஆன் மந்த் ரூ. 20,000 அந்த வருஷம் வருஷம் அவர் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா ஒரு 5% இன்கிரிமெண்டல்ல அவர் வித்ட்ரா பண்ண முடியுங்க. ஆமா சார். ஸோ இதுல வந்து அடுத்த ஒரு ஒரு ஸ்லைட் சார்ட் ஒரு ஒர்க் அவுட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. சார் 20,000 எடுக்கிறோம் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. மாசமான ரூ. 20,000 எடுக்க போறோம். வருஷா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி ஒரு இன்கிரிமெண்டலா ஒரு 5% இன்கிரிமெண்டலாவும் எஸ்டபிள்யூபி வித்ட்ரா பண்ண போறோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இங்க வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 12% தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஈக்விட்டில இன்வெஸ்ட்மென்ட் இருக்க போதுங்க. அதுக்கப்புறம் வந்து வித்ட்ராவல் டைம்ல பாத்தீங்கன்னா 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்பயும் நம்ம எஸ்டபிள்யூபி மெத்தட்ல சொல்றதுங்க. அதாவது ஒரு போர்ஷனை வந்து ஈக்விட்டில வைக்கணுங்க. ஒரு போர்ஷனை வந்து ஹைபிரிட்ங்க. அக்ரெசிவ் ஹைபிரிட்ல வைக்கலாம். ஒரு போர்ஷனை வந்து டெட்டுங்க. எது நம்ம வித்ட்ராவல் பண்ண போறோமோ. எதுக்கு இந்த 3 பக்கெட் இந்த 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம்னா, டிபெண்டிங் அப்பான் த மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரிங்க. நல்ல மார்க்கெட்டா இருக்கு, புல் மார்க்கெட்டா இருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்குன்னா நீங்க வந்து ஈக்விட்டில கூட வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கலாங்க. ஓகே. சைட்வேஸ் மார்க்கெட்ல கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்விட்டில எடுக்கலாம், இல்ல அக்ரெசிவ் ஹைபிரிட்ல இருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே சார். நீங்க சொல்லுங்க சார். ஃபாலிங் மார்க்கெட்டா இருக்கும்போது நீங்க வந்து டெட் ஃபண்ட்ல இருந்து வித்ட்ராவல் பண்ணுங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜிங்க.
ஓகே சார். ஆனா யூசுவலா நீங்க என்ன கிளையண்ட்ஸ்க்கு சொல்லுவீங்க? இல்ல எனக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கான அமௌண்ட்ட நம்ம டெப்ட் ஃபண்ட்ல போட்டுட்டு வித்ட்ரா பண்ணிருக்கலாம். ஈக்விட்டிய டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்ல குரோத் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். ஓகே. ஆமா. இப்ப இதுல வந்து டிஃபரல் பண்ணும்போது ஆல்ரெடி 5 வருஷத்துல அவருக்கு ஈக்விட்டில ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, ஆமா சார். ஆமா. அப்போ நம்ம வந்து இந்த பிளானிங் அந்த 5 வருஷத்துல அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஹைபிரிட்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டுங்க, டெட்ல ஒரு ஓகே. அளவுக்கு வச்சுக்கணுங்க. அந்த ஓகே. கிராஜுவலா வந்து இத வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் சொல்லுவோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ எதுக்கு இந்த இந்த பர்ப்பஸ் இத பண்றேன்னா, அட் அ டைம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு கிராஜுவலா இந்த ஒரு 3 பக்கெட்டுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணும்போது, டிபெண்டிங் அப்பான் த மார்க்கெட் சிச்சுவேஷன்ங்க. அப்போ ஃபாலிங் மார்க்கெட்டா இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்போ வந்து நம்ம டைரக்ட்டா ஈக்விட்டில நம்ம எஸ்டபிள்யூபி கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கோம்னா, அதிக யூனிட்ஸா செல் அவுட் ஆயிட்டு தான் நமக்கு அந்த பைசா கிடைக்குங்க. ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? அந்த அட்வான்டேஜ் நம்ம எடுக்கணும் அப்படின்னும்போது, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து ஹைபிரிட் இல்லன்னா வந்து டெட்ல டெப்ட் போயிடும். எடுத்துக்கலாங்க. ஓகே சார். திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஃபால்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ரிகவர் ஆகும் இல்லைங்களா? அந்த ரிகவர் ஆகும்போதுங்க ப்ராஃபிட் புக் பண்ணி இந்த அதர் 2 பக்கெட்ட நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டெய்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ்லாம் அவசியம் கிடையாதுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதுங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஈக்விட்டி ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல ஹைபிரிட் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல டெட் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா, நியர்லி நான் நெறைய நமக்கு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூக்கு வரும்போது பாக்குறேங்க. 40 ஸ்கீம், 50 ஸ்கீம்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஆக்சுவலா அதுல எதெல்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது அவங்களாலே மானிட்டர் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சிங்கிள் டிஜிட்ல உங்களோட ஸ்கீம் வச்சுங்க. ஒரு 3 ஸ்கீம், 4, 5 மேக்ஸிமம் ஒரு 6, 7க்கு மேல போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஓவரால் போர்ட்ஃபோலியோலயே சொல்ல வரேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம எப்படி பாத்துக்கலாம்னா, ஒரு 40வது வயசுனா ஸ்டார்டிங்ல பாருங்க, அவர் வந்து மாசமான 20,000 ரூபாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 21,000 ரூபாய் இன்கிரீஸ் ஆகுது. ஓகே ஓகேங்களா? சார். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 120வது மாசத்துக்கு வந்து பாருங்க. 32,000 ஆமாங்க. தேவைப்படுது. ஒரு 30,000 ரூபாய் கிட்ட அவருக்கு வித்ட்ரா பண்ணுவாருங்க. எஸ்டபிள்யூபி மந்த் ஆன் மந்த்துங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் ஒரு 20வது வருஷத்துல பாருங்க, அதாவது 240 240வது இதுல பாத்தீங்கன்னா, 53 சார். ஆமா, நியர்லி ஒரு 50 50,000 ரூபாய் அவருக்கு மந்த் ஆன் மந்த் அவர் வித்ட்ரா பண்ண முடியுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. இந்த இன்கம் அந்த டைம்ல போதுமா போதாதான்றது வந்து அவரு தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏத்த மாதிரிங்க. சோ கண்டிப்பா. இன்னைக்கு என்ன தேவைப்படுதுங்க, நமக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனே நிறைய சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஓகே. ஆமா சார். ஓகேங்களா? ஆமா. ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு ஏன்னா நெறைய பேர் நம்ம இந்த டாபிக்ல எதுக்கு நம்ம இத பத்தி பேச வரோம்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா, நெறைய ஏஎம்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா, மாசமானா ஒரு ரூ. 100 எஸ்ஐபி பண்றதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. ஆமா சார். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஆமா. எல்லாருக்கும் அந்த டேட்டா. புரிதல் இருக்கணுங்க. ஏன்னா இத பத்தி புரியாம நெறைய பேர் இருக்கு இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வந்து ஆமா ரூ. சார். 100 கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது எதுக்குன்னா, அந்த ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்கன்னா, எல்லாரும் உடனே ரூ. 100 தான் போடணும் இல்லைங்க. அந்த பயம் போறதுக்கு நமக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூ. 100 ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல மாசமானா ஒரு ரூ. 1000 கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆனா நெறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, அவங்களுக்கு கெப்பாசிட்டியே பாத்தீங்கன்னா ரூ. 30,000 40,000 கூட எஸ்ஐபி பண்ண முடியுங்க. அவங்களோட சேலரிக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். அப்போ ஒரு கண்டிப்பா. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ரூ. 20,000 பண்ண முடியுங்க. ஒரு சிலர் 15,000 10,000 கூட பண்ண முடியுங்க. ஆனா ரூ. 10,000 பண்ண வேண்டியவங்க ரூ. 1,000 ரூ. 2,000 எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த டைம் வேல்யூ ஆஃப் மனிங்க. என்னன்னா, நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 வருஷமா வெறும் ரூ. 10,000 பண்ண வேண்டிய எஸ்ஐபி இடத்துல ரூ. 1,000 தான் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் முடியுது இல்லைங்களா? அந்த 5 வருஷம் டைம் முடிஞ்சது வந்து நம்ம அத மிஸ் பண்ணது திரும்ப வராதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. சோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைனலா நம்ம சொல்ல வரோம்னா, அவங்களோட என்ன தேவைன்றத வந்து புரிஞ்சுட்டுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டார்கெட் அமௌண்ட்ட செட் பண்ணிட்டுங்க. அந்த டார்கெட் அமௌண்ட் அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு நம்ம எஸ்ஐபி பண்ணணும்? இல்ல நமக்கு வந்து ஒரு லம்சமோ இல்ல எஸ்ஐபி காம்பினேஷனா எப்படி பண்ணணும்? அந்த மாதிரி புரிஞ்சுட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நமக்கு அதுக்கான பிளானிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அடுத்த லெவல்ல என்னென்ன ஃபினான்ஷியல் டார்கெட், ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.